உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாரதம்மா எழுதின லெட்டரையும் அதோட அவங்க டைரியில வச்சிருந்த ஸ்வேதாவோட போட்டோவையும் பார்க்கும்போது 100% ஸ்வேதா தான் உங்க தங்கச்சியா இருக்கும்னு தோணுது. இல்ல, ஆனா உங்கள மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு இவ்ளோ மோசமான ஒரு தங்கச்சி இப்படி இருப்பாங்களான்னு யோசிக்கும் போதுதான் கொஞ்சம் இடிக்குது. அஞ்சலி அவளை பத்தி சொல்லும் போது கூட நான் அத பெருசா எடுத்துக்கலக்கா. ஆனா ஸ்வேதாவோட நடவடிக்கை எல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கும்போது எனக்கே அந்த சந்தேகம் வருது. நீங்க தாங்க இதை தெளிவுபடுத்தணும். அதான் சுடர், நானும் சொல்றேன். ஸ்வேதா என்னோட தங்கச்சியே இல்ல, நீதான் என்னோட தங்கச்சி. உனக்கு தான் நியாயப்படி என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து சேரணும். அவ அந்த மனோகர் ஏற்பாடு பண்ண ஒரு ஃபேக்கான ஆளு. அவளை யாரும் நம்பாதீங்க. எனக்கு இத வேற யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியலக்கா. அதான் உங்க முன்னாடி வந்து நின்னுட்டேன். எனக்கு ஸ்வேதா தான் உங்க தங்கச்சியான்னு இப்பவே தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு வழியில எனக்கு அது தெரியப்படுத்துங்கக்கா. அப்பதான் நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அவ என் தங்கச்சி இல்லன்னு நான் இதோட 100 தடவைக்கு மேல உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா உனக்கு தான் அது கேட்க மாட்டேங்குது. நான் எப்படி அதை உனக்கு தெரியப்படுத்துவேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. ப்ளீஸ்கா, எனக்கு இப்பவே நீங்க அதை தெரியப்படுத்துங்க. ஒரு ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தா கூட போதும், நான் அதை வச்சு புரிஞ்சுக்கிறேன். நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு உண்மை என்னன்னு சொல்லுங்கக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ண சுடர், என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அக்கா ப்ளீஸ் சொல்லுங்கக்கா. அவ என் தங்கச்சியா இல்லையானா இப்பவே நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் சுடர். எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்வேதா உங்க தங்கச்சி இல்லைன்னு நீங்க எனக்கு காமிச்சிட்டீங்க. இது போதும்க்கா எனக்கு. அப்படின்னா உங்களோட உண்மையான தங்கச்சிக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிய ஆட்டிய போடுறதுக்கு தான் அந்த கேரக்டர் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ யாரு, எப்படி இங்க வந்தான்னு எல்லா டீட்டெயிலும் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்க்கா. நான் கேட்டதும் உண்மையை உடனே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எப்படியோ உன் ஒருத்திக்காகவாவது உண்மை புரிஞ்சிருச்சு. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு சுடர். இனிமே நான் பயப்பட தேவையில்லை, நீ பாத்துப்ப. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.